இன்னைக்கு குட்டீஸ் ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஹோம்வொர்க்லாம் முடிச்சுட்டாங்க. அதனால ஜாலியா விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பக்கத்துல வந்திருந்தாங்களா, அவங்க கூடயே ஜாலியா செம்ம ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. என்ன கண்டுக்கவே இல்ல. அவங்களையும் சரி ஃப்ரீயா நானும் விட்டுட்டேன். எப்ப பார்த்தாலும் நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது இல்லையா? சரி விளையாடட்டும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். விட்டுட்டு நம்ம ஈவினிங் ரொட்டீன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் போல வாசல்லாம் நல்லா கூட்டி விட்டு, தண்ணி தெளிச்சு, கோலம் போட்டு விட்டுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது டிஃபரெண்டா ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் அந்த ஸ்வீட் கார்ன் பார்த்தேன். சரி இத வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனா டேஸ்ட்டு செம்ம சூப்பரா வந்திருந்துச்சு. ரெசிபி வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்ல ரெசிபின்னு டைப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரெசிபி வீடியோ ஷேர் பண்றேன். அதையும் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோட கூட அப்லோட் பண்றேன். இதுக்கு கீழ வேணா டேக் பண்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செம்ம டேஸ்டியா இருந்துச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாம லைட்டா ஷாலோ ஃப்ரை மாரி பண்ணி எடுத்து சாப்பிட்டோம்னா அடிபொலியா இருக்கும். ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. என்ன கொஞ்சம் காரம் அதிகமா போட்டுட்டேன். அது ஒண்ணு தான். ஆனா எனக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சாப்பிடும்போதே பாருங்க ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவேன். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.